ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அல்ட்ரா க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு தரப்புலேருந்து ஒரு அதிரடியான அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே இணையதளம் மூலம் 5 வகையான சேவைகளை இனிமேல் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டா மற்றும் பத்திரம் உட்பட பல சேவைகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இணையதளம் மூலம் இனிமேல் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இணையதளம் மூலம் 5 சேவைகள் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒருங்கிணைந்த இணையதளத்தின் முகப்பு அரசுக்கும் மக்களுக்கும் இடையே யாருடைய தலையீடும் இருக்காத வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இணையதளம் மூலம் 5 வகையான சேவைகளை தமிழக அரசு இப்போ கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு வழங்கும் அனைத்து சேவைகளும் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக வராமல் இணையதளம் மூலமே பொதுமக்கள் அனைத்து வகையான சேவைகளையும் எளிதாக பெற முடிகிறது. அதனால் லஞ்சம் குறைந்து வெளிப்படையான நிர்வாகத்திற்கு அடித்தளம் இடுகிறது. ஆனால் பொதுமக்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வு இல்லாததால் அரசு வழங்கும் சில சேவைகளை பணம் கொடுத்து பெறுகின்றனர். உதாரணத்திற்கு, பொதுமக்கள் இ-சர்வீசஸ் என்ற இணையதளம் மூலம் நிலம் தொடர்பான பட்டா, சிட்டா, வரைபடம், பட்டா பெயர் மாற்றம் ஆகிய சேவைகளை கட்டணமின்றி பெறலாம். ஆனால் பொதுமக்கள் அதனை பயன்படுத்தாமல் 3ஆம் நபர்கள் மூலம் பணம் கொடுத்து பெறுகின்றனர். அரசு நிர்வாகத்தில் பொதுமக்கள் அதிகாரிகளிடையே 3ஆம் நபர் தலையீடு இருக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் தான் தற்போது திட்டங்களும் வகுக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த நிலையில் நிலம் மற்றும் அது தொடர்பான பிற சேவைகளை அனைத்தும் தனித்தனி இணையதளங்களிலேயே சென்று பார்க்க வேண்டியுள்ளது. உதாரணமாக, பத்திரப்பதிவு விவரங்களை பத்திரப்பதிவு துறையின் இணையதளத்துக்கு சென்று பார்க்க வேண்டும். இதேபோல் பட்டா சேவைகளை பெற தனி இணையதளம், அதேபோல் பட்டா சேவைகளை பெற தனி இணையதளம், நிலம் தொடர்பான பிரச்சனைகள் வழக்குகள் கண்டறிய தனி இணையதளம், இந்த நிலத்திற்கான சொத்து வரி, குடிநீர் வரி அறிந்து கொள்ள தனி இணையதளம், மின் இணைப்பு விவரம் அறிய தனி இணையதளம் என ஒவ்வொரு இணையதள பக்கமாக சென்று பார்க்க வேண்டும். எனவே தமிழக அரசு இவை அனைத்தும் ஒருங்கிணைத்து clip.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இணையதளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இணையதளம் https://clip.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் அனைத்து வகையான சேவைகளும் பெற முடியும் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வரி கட்டுறதுக்கு ஒரு வெப்சைட்டு, பட்டா சிட்டாவை செக் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்டு, பத்திரம் பார்க்குறதுக்கு, பத்திரம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனி வெப்சைட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதுதான் clip.tn.gov.in. ஸோ இந்த இணையதளம் மூலம் நம்ம போனோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரே இணையதளத்தை வச்சுட்டு நம்ம இந்த அனைத்து வகையான சேவைகளும் பெற முடியும் அப்படிங்கிறாங்க. அதாவது பத்திரம், பட்டா, சிட்டா, அதுக்கப்புறம் வரி செலுத்துதல், ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு சேவைகளை இதன் மூலம் பெற முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த இணையதளம் இன்னும் முழு அளவில் செயல்பாட்டுக்கு வரவில்லை. அதில் உள்ள பத்திரப்பதிவு உட்பட சில சேவைகள் செயல்படவில்லை. இன்னும் 1 அல்லது 2 மாதங்களில் பொதுமக்கள் அதில் முழு அளவிலான சேவைகளை பெற முடியும் என்றும் அதில் உள்ள சேவைகளின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் எனவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். அதாவது இன்னும் 1 அல்லது 2 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட், அதாவது இந்த இணையதளம் நல்ல செயல்பாட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மக்கள் அன்றாட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இணையதளத்தை நம்ம ஒரு பார்வை பார்த்துடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா clip.tn.gov.in காம்ப்ரஹென்சிவ் லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல். ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம தமிழில் பார்க்கலாம், விரிவான நில தகவல் இணையம் அப்படிங்கிறதா. ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறது, ரிஜிஸ்டரு, ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நத்தம் நிலத்திற்கான எல்லா டீட்டெயில்ஸும் பண்ணலாம். அதுக்கு போக பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலம், அதுக்கப்புறம் பத்திரம் டவுன்லோட் பண்ணுறது, நகல் பத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மூலமாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், தமிழ் நிலம், கிராமப்புறம், நகர்ப்புறம், அதுக்கப்புறம் புல கணக்கெடுப்பு புத்தகம், வருவாய் நீதிமன்ற வழக்கு இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா சிவில் நீதிமன்ற வழக்கு தரவு, ஒருங்கிணைந்த நிலத்தேடல், ஸோ அதுக்கடுத்து அடங்கல், பயிர் மேலாண்மை, பதிவுத்துறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிநீர் வரி, சொத்து வரி, மின்சார கட்டணம், பாதுகாப்பு விவரம், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு 1 மாதம் அல்லது 2 மாதத்துக்குள்ளே நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா பத்திரம் முதல் கொண்டு பத்திரம், பட்டா, சிட்டா, ரிஜிஸ்டரு, அது போக பார்த்திங்கன்னா வரி செலுத்துறது, சொத்து வரி, குடிநீர் வரி, இந்த மாதிரி எல்லா வரியுமே இந்த வெப்சைட் மூலம் செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ரிவ்யூ அப்படின்னே சொல்லலாம். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.